ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்பிக்கை மலர்கின்றது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனம். சமீபத்தில் அமெரிக்காவிலுள்ள ஒரு பட்டணத்தில் காலி இடங்களிலிருந்து களைகளை அகற்றிவிட்டு அழகிய மலர்களை தரும் செடிகளையும் பசுமையான செடிகளையும் அங்கு நட்டார்கள். இது அங்கு வாழ்ந்த மக்களுக்கு சுகாதாரமான மனநிலையை கொடுத்தது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்க்கின்ற விதத்தையும் உயர்த்தியது. அமெரிக்காவிலுள்ள ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர் ஒருவர், பசுமையான சூழல் சுகாதாரமான மனநிலையை கொடுக்கும். சிறப்பாக பின்தங்கிய சமுதாயங்களில் வாழும் மக்களுக்கு இது மிகவும் முக்கியமானது என்று கூறினார். தேவன் தரும் அழகிய மீட்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்தின் மூலம் இஸ்ரவேலிலும் யூதாவிலும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் புதிய நம்பிக்கையை கண்டடைந்தார்கள். அவர்களுடைய பேரழிவு மற்றும் ஏசாயா கூறிய நியாய தீர்ப்பு இவற்றின் மத்தியில் இந்த பிரகாசமான வாக்கு வேர் பிடிக்க ஆரம்பித்தது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். ஏசாயா 35வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். இன்று நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வாறு இருப்பினும் சரி, நம்முடைய பரலோக தந்தை நமக்கு புதிய நம்பிக்கையை தந்து அவருடைய படைப்புகளின் மூலம் நம்மை மீட்டுக்கொள்ளும் அழகிய வழிகளில் நாம் மகிழ்ந்து கலிகூறுவோம். நாம் சோர்ந்து போகும் வேளைகளில் அவருடைய மகிமையையும் அவருடைய சிறப்புகளையும் தியானிக்கும் போது நாம் உயர்த்தப்படுவோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று ஏசாயா நம்மை உற்சாகப்படுத்துகிறார். வசனம் 3. ஒரு சில மலர்களால் நம்முடைய நம்பிக்கையை உயிர்ப்பிக்க முடியுமா? ஒரு தீர்க்கதரிசி ஆம் என்று பதிலளிக்கின்றார். அப்படியே நமக்கு நம்பிக்கை அளிக்கும் தேவனும் கூறுகின்றார். கூறினவர் பாட்ரிசியா ரேபோன். நீ நம்பிக்கை இழந்த வேளைகளில் வழக்கமாக எவ்வாறு செயல்படுவாய்? தேவன் படைத்த படைப்புகளோடு வெளியில் நேரம் செலவிடும்போது உன்னுடைய விரக்தி மாறி தேவனுக்குள் புதிய நம்பிக்கையை பெற்றுள்ளாயா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.